நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் அக்கலாம்பட்டி ஊராட்சியில் 375/2 என்ற புலத்தில் PSK அருண் என்ற கல்குவாரிக்கு 3 ஹெக்டேர் பரப்பளவில் புதிதாக கல்குவாரி அமைக்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்குவாரிக்கான அனுமதி என்பது முழுக்க அரசு சொல்லக்கூடிய சைட் கிரைட்டீரியா என்று சொல்லக்கூடிய அரசு விதிகளுக்கு புறம்பாக இந்த அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம், குவாரி அமையும் புலத்திற்கு உள்ளேயே கிராம வரைபடத்தால் சுட்டியாக காட்டப்பட்டுள்ள வீடு இந்த புலத்திற்குள்ளேயே இருக்கிறது. அந்த புலத்தினுடைய தென் கிழக்கு பகுதியில் செந்தில் என்பவருக்கு கலைஞர் இந்திரா வீடு கட்டும் திட்டத்தில் 2011 அரசு வீடு கட்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கிராம வரைபடம், புல வரைபடம் மற்றும் பதிவேடுகளில் சுட்டியாக காட்டப்பட்டுள்ள புல எண் 377 2 வீடுகளும் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ராஜேந்திரன் என்பவருடைய வீடும், தெய்வசிகாமணி ராஜேந்திரன் என்பவருடைய வீடும், 400 என்பதில் வினோத்குமார் என்பவருடைய வீடும், குவாரிக்கு வடபுற பகுதியில் கருப்பராயன் கோவிலும், குவாரியினுடைய 250 மீட்டர் வட கிழக்கு புறத்தில் ஊர் நத்தம், பட்டியலின மக்களுக்கான ஊர் நத்தம் இருக்கிறது. இப்படி ஊர் நத்தம், கிராம அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள், அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள், கிராம கணக்குகளில் காட்டப்பட்ட வீடுகள் என எண்ணற்ற வீடுகள் அமைந்திருந்தும் வீடுகள் எதுவும் இல்லை என்று பொய்யான சான்றை கொடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, குவாரியிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்கு மின்சார லைன் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த குவாரியினுடைய புலத்தை ஒட்டி 10வது மீட்டரிலேயே மின்சார கம்பம் செல்கிறது, EB தாழ்வழுத்த மின்சார லைன் செல்கிறது. குவாரி புலத்திற்குள்ளே உள்ள வீட்டிற்கு மின்சார லைன் செல்கிறது. குவாரி புலத்திலிருந்து தென் கிழக்கு பகுதியில் செந்தில்குமார் வீட்டுக்கு 16 மீட்டரில் மின்சார லைன் செல்கிறது. ஆனால் இதையெல்லாம் மறைத்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுச்சாலைக்கு 50 மீட்டர் இடைவெளி விட வேண்டும் என்று சைட் கிரைட்டீரியா என்று சொல்லக்கூடிய அரசு விதி சொல்கிறது. பொதுச்சாலை என்பதனுடைய பொருள் செயற்கையாக போடப்பட்ட சாலைக்கு 50 மீட்டர் இடைவெளி விட வேண்டும். இங்கே செயற்கையாக போடப்பட்ட சாலையிலிருந்து 5 மீட்டர் கூட இடைவெளி இல்லாமல் இந்த குவாரி புலம் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குவாரி அமைகின்ற புலத்தினுடைய வெளிமுனை பகுதியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நீரேற்றும் அமைப்புகள் இருக்கக்கூடாது. அது ஊராட்சி அமைப்புகளாலேயோ அல்லது மத்திய மாநில அரசுகளாலேயோ அல்லது டுவாட் போர்டு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாலேயோ எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் 500 மீட்டரை சுற்றி தென்புற பகுதியில் கொட்டாம்பட்டி ஊரும், இந்த குவாரியினுடைய கிளப்புற பகுதியில் அக்கலாம்பட்டி ஊரும், அதனுடைய வடபுற பகுதியில் குன்னாங்கல் புதூர் என்ற 3 ஊர் இருக்கிறது. அங்கே அனைத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் போர்வெல் இருக்கிறது, ஆழ்குழாய் கிணறுகள் இருக்கிறது. எனவே இத்தனை விதிகளோடு இந்த PSK அருண் குவாரி இருக்கின்ற நிலையில் நேற்று முன்தினம் இந்த குவாரிக்கு அவசரமாக குத்தகை உரிமத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் அனுமதி கேட்கும் பொழுதே நாங்கள் கொடுத்துள்ள விவரங்களில் எதையொன்றாவது தவறாக இருந்தாலோ அல்லது எதையாவது மறைத்து நாங்கள் கொடுத்து அனுமதி பெற்றிருந்தாலோ எங்களுக்கு கொடுத்துள்ள திட்டம் ரத்து செய்யப்படும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த குவாரி புலம் அமைந்த இடத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள், ஊர் நத்தம், கோயில் உட்பட எண்ணற்ற விதிமீறல்கள் இருக்கிறது. இதெல்லாம் மறைச்சுதான் கொடுத்திருக்காங்க. எனவே இவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கொடுத்த அபிடவிட் விண்ணப்பத்திலும் சரி, சியா என்று சொல்லக்கூடிய மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமத்துக்கு கொடுத்த அபிடவிட் என்று சொல்லக்கூடிய சத்திய பிரமாண வாக்குமூலத்திலும் 300 மீட்டர் தூரத்தில் எதுவும் இல்லை என்று கொடுத்திருக்கிறார்கள். மேலும் நேற்று போட்ட ஒப்பந்தத்தில் கூட 7வது தலைப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று போட்ட ஒப்பந்தம் தான் அக்ரிமெண்ட். அதுல 7வது தலைப்புல 300 மீட்டர் தூரத்தில் வீடுகள் எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள்.
இதெல்லாம் என்னன்னு தெரியல. நாட்டில் அதிகாரிகள் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் எவ்வளவு கேவலமாக எவ்வளவு மோசடியாக இருக்கிறார்கள் என்பது கண் முன்னால் பார்த்தாலே தெரியும். கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிம்பாங்க. கண்ணு முன்னாடி ஊடு இருக்குது, கண்ணு முன்னாடி கோயில் இருக்குது, கண்ணு முன்னாடி ஊர் நத்தம் இருக்குது. அத்தனையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் கூட இதையே தான் சொல்லியிருக்காங்க. 300 மீட்டர் தூரத்தில் வீடு. நாம் சொல்வது வீடு என்பதை சாதாரண சொல்ல, அங்கீகரிக்கப்பட்ட வீடு, அப்ரூவ்டு சைட் என்பதற்கான அத்தனை அரசு ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் இந்த இடத்துக்கு வந்த கனிம வளத்துறையினுடைய உதவி புவியியலாளரிடம் இதற்கான ஆதாரங்களை கொடுத்து அனைத்து ஆவணங்களையும் கொடுத்தோம். அவர் விஓஏ சான்று கொடுத்திருக்கார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் இதுபோன்ற பொய்ச் சான்றுகள் நிறைய கொடுத்து அருகாமையில் இருக்கக்கூடிய கோக்கலை கிராமத்தில் விஓஏ மேல வழக்கு போட்டு இந்த 2 வருஷமா எந்த விஓயும் பொய் சான்று கொடுக்கல. இது 2022 கொடுத்த பொய் சான்று அடிப்படையில் இந்த அனுமதி வாங்கியிருக்காங்க. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த குவாரிக்கு கொடுத்த சட்டவிரோத அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். நேரடியாக இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு ஈரோடு மாவட்ட கலெக்டர் மாராயிபாளையம் என்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. உடனே அவர் புலத்தணிக்கை அறிக்கை பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஏடி மைன்ஸ்க்கு உத்தரவு போட்டு உடனடியாக கொடுத்து இன்னைக்கு அதெல்லாமே விதிமீறலுக்கு அந்த குவாரிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்தில் குட்டப்பாளையம் ஆர்பிபி குவாரிக்கு, கூத்துக்குழி வெங்கலப்பாளையம் பழனிசாமி குவாரிக்கு இதே போன்ற விதிமீறல் கொடுத்திருந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் எடுத்துட்டு போய் அந்த குவாரி எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. எனவே மாவட்ட நிர்வாகம் இது புதிய குவாரி, இத்தனை விதிமீறலோடு இருக்கிறது கண்ணு முன்னாடி இங்கே படம் எடுத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளிலிருந்து அத்தனை பேருக்கு இந்த விவரங்கள் எல்லாமே தெரியும். எனவே இதை உடனடியாக ரத்து செய்யணும். ரத்து செய்யலைன்னா மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடிக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். அரசே சமூக சொத்து கொள்ளை போவதற்கு துணை போகிறது என்பதை சொல்ல வேண்டியது இருக்கு. நாங்க ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடியவர்கள் அல்ல, அனைத்தையும் ஆதாரபூர்வமாக கொடுக்கக்கூடியவர்கள். இப்படி ஆதாரபூர்வமாக கொடுத்ததுனாலதான் மதுரையில் 5000 ஏக்கர் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. நவம்பர் 7ஆம் தேதி ஏல விட்டாங்க 2024. நவம்பர் 18 மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் நாங்கள் ஆவணங்களை கொடுத்தோம். உடனடியாக தமிழ்நாடு அரசு சட்டசபையை கூட்டி இதுக்கு சிறப்பு தீர்மானம் போட்டு அதை ரத்து பண்ணோம்னாங்க. அதற்கு பின்னாடி ஒன்றிய அரசு அதை ரத்து பண்ணுச்சு. அந்த மாதிரியான மிகப்பெரிய திட்டங்களுக்கு அனைத்து ஆதாரத்தையும் நாம் கொடுத்தவர்கள் நாங்கள். இதற்கு நாம் கொடுக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக எங்களுடைய பெயரை சொல்லித்தான் கரூர்ல மணல் கொள்ளை பற்றி, கூடங்குளத்தில் அணுலை போராட்டத்தை பற்றி, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் பற்றி எங்களுடைய போராட்டங்கள் என்னுடைய பெயரில் குறிப்பிட்டு தான் இதெல்லாம் இவங்க பண்ணினாங்கன்னு சொல்லித்தான் வாக்கு கேட்டு வந்தவர். அதனால நாங்கள் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டோம், ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டோம். அத்தனை அரசு ஆவணங்கள் அடிப்படையில் கிராம வரைபடம், புல வரைபடம், ஆப்பதிவேடு உட்பட அனைத்து அரசு ஆவணங்கள் அடிப்படையில் இதை சொல்லியிருக்கிறோம். ஊர் மக்கள் பூரா கொதித்து போய் இருக்கிறாங்க. எனவே இன்னைக்கு காலையில் பூஜை போட வந்திருக்காங்க. பூஜை போட வந்ததை ஊர் மக்கள் திரண்டு தடுத்து நிறுத்தியிருக்காங்க. எனவே இந்த பிஎஸ்கே அயன் குவாரி சட்டப்படி நீங்க எங்க வேணாலும் போய் செய்யுங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த குவாரியை பொறுத்தவரை அக்கலாம்பட்டி புலையன் 375/2 என்பது முழுக்க முழுக்க விதிமீறலோடு இருக்கிற குவாரி. விதிமீறல் இருக்கக்கூடாது என்று அங்கே அக்ரிமெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அக்ரிமெண்ட்டுக்கு விரோதமா இது இருக்குது. எனவே நாங்கள் உயிர் போனாலும் இந்த குவாரியை இயங்க விடமாட்டோம். தேவையில்லாமல் தேர்தல் காலத்தில் அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இந்த குவாரி இயக்கிற மாதிரியான முடிவுக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள் அத்தனை பேர் இந்த களத்துக்குள்ள வருவோம். இந்த ஊர் மக்களுக்கு துணையாக நிற்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். முகிலன், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம். கட் பண்ணி